ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ அரசு வங்கியான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 500 வேகன்சியோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 17th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. 28 ஆகஸ்ட் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 17th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேகன்சி வந்து பாருங்கள் ஒரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாடு முழுவதும் வந்து 500 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதில் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு 55 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சொந்த மாவட்டத்திலே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு 20, அதிகபட்சமாக வந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் SC STயில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் வந்து 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் OBC கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். PWD கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எது டிகிரி தான், ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் 1 இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்கிங் இதில் வந்து நிறையா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்க போது. ஸோ ட்ரைனிங் டைமில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து தராங்க. 15,000 ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்குது. அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாருங்கள் இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், 100 மார்க் வந்து இருக்கும், 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக வந்து ஸோ எழுத படிக்க பேசலாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இங்கே ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு ஒன்று என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று நீங்கள் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள் இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா ஜென்ரல் OBCயாக இருந்தால் 800 ரூபாய் ப்ளஸ் GST வந்து உங்களுக்கு வந்து வரும். ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு 600 ப்ளஸ் GST வந்து வரும். SC STக்கும் 600 ப்ளஸ் GST வந்து வரும். PWDயாக இருந்தால் 400 ரூபாய் ப்ளஸ் GST வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்தெந்த தப்புலாம் பண்ணால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இமெயில் மூலிமா தான் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும். இதில் வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கான வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்லையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், ஸோ திருச்சி, விருதுநகர், திருப்பூர், ஸோ அதுக்கப்புறம் சென்னை, காஞ்சிபுரம்னு வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து அந்தந்த உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் பாருங்கள். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.